அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் உடல் செல்களில் நடக்கக்கூடிய முக்கியமான வளர்சிதை மாற்றத்திற்கு உதவுவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஹார்மோன். இந்த ஹார்மோன் எங்கே சுரக்குது, எந்த மாதிரி வளர்சிதை மாற்றத்தை ஏற்படுத்துது, எத்தனை வகையான ஹார்மோன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஹார்மோன் பகுதியிலிருந்து போட்டித் தேர்வுக்கு எத்தகைய வினாக்கள் இதுவரை கேட்கப்பட்டுள்ளன என்பதை பற்றி பார்ப்போம். ஹார்மோன் இஸ் a ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஹார்மோன்கிறது ஒரு கரிமச் சேர்மம். இது பெப்டைடாவோ அல்லது ஸ்டீராய்டாவோ இருக்கும். இது ஒரு செல்லில் சுரக்கப்பட்டு மற்றொரு செல்லில் வளர்சிதை மாற்றத்தை கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு திசுவில் அது சுரக்கப்பட்டு பிளட்டில் கலந்து அதர் திசுவில் போய் மற்றொரு திசுவில் உள்ள செல்லில் குரோத் அண்ட் மெட்டபாலிசம் வளர்ச்சியையும் வளர்சிதை மாற்றத்தையும் என்ன செய்யுது கேட்டால் நடத்துது. இது இன்டர் செல்லுலர் சிக்னலிங் மாலிகுல், இரு செல்களுக்கு இடையான சமிக்கை மூலக்கூறு அப்படின்னு சொல்லலாம். மெயின்டெனன்ஸ் பிளட் ப்ரெஷர், இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, இரத்தத்தினுடைய அளவை பராமரிக்கிறது. எலக்ட்ரோலைட்டிக் பேலன்ஸ், மின் பகுளி, சோடியம் பொட்டாசியம் போன்ற மின் பகுளிகளை சமப்படுத்துறது. எம்ப்ரியோஜெனிசிஸ், கரு உருவாக்கத்திற்கு. ஹங்கர், பசியை உண்டு பண்ணுறது. ஈட்டிங் பிஹேவியர், நம் உணவு உண்ணுதலை கண்ட்ரோல் பண்ணுறது. டைஜஷன், உணவு செரித்தலுக்கு. இவ்வளவு வேலையை இந்த ஹார்மோன் என்ன செய்யுது. அப்போ இந்த ஹார்மோன்களை சுரக்கக்கூடிய முக்கியமான சுரப்பிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதை முக்கிய சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ், அதாவது நாளமில்லா சுரப்பிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமானது பிட்யூட்டரி, அடுத்து பீனியல், அடுத்து தைராய்டு, தென் தைமஸ், பாங்க்ரியாஸ், அட்ரினல் கிளாண்ட். இது முக்கிய நாளமில்லா சுரப்பிகள். இது போக மென், ஆண்களுக்கு டெஸ்டிஸும் அதே மாதிரி பெண்களுக்கு ஓவரியும் முக்கிய ஹார்மோன்களாக இருக்குது. கெமிக்கலி, அதாவது அதனுடைய வேதியியல் பண்பை வச்சு ஹார்மோன்களை எத்தனை வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னா 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று புரோட்டீன் ஹார்மோன், இன்னொன்று ஸ்டெராய்டு ஹார்மோன். புரோட்டீன் ஹார்மோன் என்னென்ன? இன்சுலின், எபின்பெரின். அதே மாதிரி ஸ்டெராய்டு ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன், ஆண்ட்ரோஜன். ஒரு ஹார்மோன் உற்பத்தி செய்யப்பட்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அடுத்த செல்லில் அந்த மெட்டபாலிசத்தை நடத்துது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அந்த ஹார்மோனை 3 வகையாக பிரிக்கிறாங்க. எண்டோக்ரைன் ஹார்மோன், பாராக்ரைன் ஹார்மோன், ஆட்டோக்ரைன் ஹார்மோன். இப்போ இந்த ஹார்மோன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எண்டோக்ரைன் ஹார்மோன்னா என்ன அப்படின்னா, ஒரு செல்லில் ஹார்மோன் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டினா ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ப்ரொடியூஸ் ஆன அந்த ஹார்மோன் இரத்த ஓட்டத்தின் மூலம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டினா இரத்த ஓட்டத்தில் அப்படியே என்ன செய்யுது போகுது. அப்படி இரத்த ஓட்டத்தில் போயிட்டு அடுத்து எந்த செல்லில் இந்த ஹார்மோனை அப்சார்ப் பண்ணுற ரிசப்டர் இருக்கோ அந்த செல்லில், இப்போ இங்கே ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கிறோமே, இந்த செல்லில் இந்த இடத்துல தான் அதனுடைய ரிசப்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து சுரக்கப்பட்ட ஹார்மோன் இந்த செல்லில் கரெக்டாக போய் என்ன செய்யணும்னு கேட்டினா மெட்டபாலிசத்தை நடத்தும், வளர்சிதை மாற்றம் அங்கே நடைபெறும். இந்த மாதிரி ஒரு ஹார்மோன் ஒரு செல்லில் சுரக்கப்பட்டு ரத்தத்தில் கலந்து இன்னொரு செல்லில் போய் மெட்டபாலிசம் நடந்துச்சுன்னா அதைத்தான் எண்டோக்ரைன் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். பாராக்ரைன் ஹார்மோன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு செல் இருக்குது, பக்கத்தில் இந்த பக்கமும் ஒரு செல் இருக்குது. இப்போ இந்த செல்லில் என்ன செய்யுது, ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்படி ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன்
அதனுடைய பக்கத்து செல்லில் எந்த செல்லில் ரிசப்டார் இருக்கோ, இப்போ இந்த செல்லில் ரிசப்டார் இருக்குது, இந்த செல்லில் ரிசப்டார் இருக்குன்னு வச்சுக்குவேன், என்ன செய்யும், இங்கே போய் அதனுடைய வளர்சிதை மாற்றத்தை நடத்தும். அதே மாதிரி பக்கத்தில் இங்கேயும் வளர்சிதை மாற்றத்தை நடத்தும். அப்போ ஒரு செல்லில் சுரக்கப்பட்டு அதன் அருகில் உள்ள செல்லில் வளர்சிதை மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன, பாராக்ரைன் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ஆட்டோக்ரைன் ஹார்மோன். ஆட்டோக்ரைன் ஹார்மோன்னா என்ன, ஒரு செல்லு இருக்குது, இந்த செல்லு தான் அந்த ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே இதில் இந்த ஹார்மோனில் தான் இங்கே என்ன செஞ்சுருக்கு, ரிசப்டார் இருக்குது. அப்போ இந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன் அந்த செல்லிலேயே என்ன செய்யும் கேட்டால் வளர்சிதை மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி ஒரே செல்லுக்குள்ளேயே நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஆட்டோக்ரைன் ஹார்மோன் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் அதனுடைய மூலக்கூறு அமைப்பு இருக்கும் இல்லையா, அந்த அமைப்பின் அடிப்படையில் ஹார்மோனை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா, ஸ்டிராய்டு ஹார்மோன், பெப்டைடு ஹார்மோன் அல்லது புரோட்டீன் ஹார்மோன், அமைன் ஹார்மோன் அப்படின்னு பிரிக்கலாம். ஸ்டிராய்டு ஹார்மோன்னா என்னென்ன அப்படின்னா, செக்ஸ் ஹார்மோனும் அட்ரினல் கார்டெக்ஸ் ஹார்மோனும் ஸ்டிராய்டு ஹார்மோனாக இருக்கும். டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் இது மூணு செக்ஸ் ஹார்மோனில் வரும், இது ஸ்டிராய்டு ஹார்மோன். அதே மாதிரி கார்டிசோன் அப்படிங்கிறது அட்ரினல் கார்டெக்ஸில் சுரக்கக்கூடிய ஹார்மோன், இதுவும் ஸ்டிராய்டு ஹார்மோன். பெப்டைடு ஹார்மோன் அப்படின்னா பெப்டைடு செயின் இருக்கும், ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. பெப்டைடு செயின்னா என்ன அப்படின்னா, ஒரு சி டபுள் பாண்ட் ஓ ஒரு NH தொகுதி இருந்துச்சுன்னா அதுதான் பெப்டைடு பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெப்டைடு பாண்ட் இருக்கக்கூடிய ஹார்மோன் தான் நம்ம பெப்டைடு ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சிடோசின், வாசோப்ரெசின், இன்சுலின் இந்த மூணு பெப்டைடு பாண்ட் இருக்கக்கூடிய ஹார்மோன், அதனால் பெப்டைடு ஹார்மோன் அப்படிங்கிறோம். முக்கியமாக இன்சுலினை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். இது என்னது அப்படின்னு கேட்டால் குளுக்கோஸை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அதாவது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றக்கூடிய செயலை செய்கிறது இந்த இன்சுலின் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து அமைன் ஹார்மோன் அப்படின்னு சொன்னால் அமினோ தொகுதி என்ன செய்யும் அந்த ஹார்மோனில் இருக்கும். அட்ரினலின் ஆர் எபின்பெரின் இந்த ரெண்டுலேயும் அமீன் தொகுதி என்ன செய்யும் இருக்கும். அதே மாதிரி தைராக்சின் இதுலேயும் அமீன் தொகுதி இருக்கும், அதனால் இது அமீன் ஹார்மோன் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதுவரையும் ஹார்மோன்னா என்ன, அந்த ஹார்மோன் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, அது மாதிரி ஹார்மோனுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதிலிருந்து எந்த விதமான கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கேள்விக்கு போகலாமா? AEPMT 2006 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னென்னு பாருங்கள். பின்வருவனவற்றில் எது பெப்டைடு ஹார்மோன்? இப்போ தான் சொன்னேன் இல்லையா, எந்த ஹார்மோனில் பெப்டைடு பாண்டு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த ஹார்மோன் தான் பெப்டைடு ஹார்மோன். இந்த ஸ்ட்ரக்சரு ஒவ்வொருடைய ஸ்ட்ரக்சரையும் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால் பார்ப்போம். அதில் பெப்டைடு பாண்டு எதில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எது ஆன்சருங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இது என்னது குளுக்ககான், இது டெஸ்டோஸ்டிரான், இது தைராக்சின், இது அட்ரினலின். இந்த 4 ஸ்ட்ரக்சரையும் பாருங்கள். பெப்டைட் பாண்ட்னா என்னென்னு சொன்னேன் இல்லையா, சி டபுள் பாண்ட் ஓ NH தொகுதி பக்கத்தில் என்ன செய்யணும் இருக்கணும். பாருங்கள், இதில் இந்த CONH தொகுதி இருக்குது. அப்போ இது பெப்டைடு ஹார்மோன். எது குளுக்ககான் பெப்டைடு ஹார்மோன். இதில் இருக்கா, இதில் பாருங்கள் முக்கியமாக என்ன இருக்குது, அயோடின் இருக்குது. அதே மாதிரி NH2 இருந்தால் நம்ம அமீன் ஹார்மோன் சொன்னோம் இல்லையா, அப்போ இது அமீன் ஹார்மோனில் வரும். இங்கே அதே மாதிரி ஏதாவது பெப்டைடு பாண்ட் இருக்கா, இல்லை. அப்போ தைராக்சின் இல்லை, அதே மாதிரி அட்ரினலின்ல இல்லை, இதுலேயும் இல்லை. அப்போ எது தான் சரியான ஆன்சர்? குளுக்ககானில் தான் பெப்டைடு பாண்ட் இருக்குது. அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்ற உதவும் ஹார்மோன். இப்போ தான் நடத்தும்போது சொன்னேன், முக்கியமாக இன்சுலின் சொல்லும்போது சொன்னேன், அந்த இன்சுலின் வந்து நம்ம உடம்புல பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி சேமித்து வைக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ எது தான் ஆன்சரு? இன்சுலின் தான் ஆன்சர்.
அப்போ பைல் ஆசிட் என்ன வரும்? பைல் ஆசிடுங்கிறது கொலஸ்ட்ராலை டைஜஸ்ட் பண்ணுறது. அட்ரீனலின்ங்கிறது அட்ரீனலில் சுரக்கக்கூடியது. இது நம்ம பிளட் ப்ரெஷரை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் மெயின்டைன் பண்ணும். கார்டிசோன் அப்படிங்கிறது இன்ஃப்ளமேஷன் ஹார்மோன். சரியா? அப்போ எது ஆன்சரு? இன்சுலின் தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஏஐபிஎம்டி 2008 கீழ்காண்பனவற்றுள் எது அமீன் ஹார்மோன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். போன கொஸ்டினில் கூட எதில் அந்த எண்ணெய் தொகுதி இருக்கிறதுனால இதுதான் அமீன் ஹார்மோன் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சரி பாருங்கள், ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் என்ன செய்வோம்னு கேட்டோம் பார்ப்போம். இன்சுலினில் பார்த்தீங்கன்னா அமினோ அமிலம் என்ன செஞ்சுருக்கு? ஒவ்வொரு அமினோ அமிலம் சேர்ந்து தான் இன்சுலின் ஃபார்ம் ஆகுது. அப்போ இன்சுலின்ங்கிறது அமினோ அமிலத்துக்கு இடையில் என்ன உருவாகும்? பெப்டைடு பாண்டு உருவாகும். ஸோ அப்போ இந்த இன்சுலின் ஒரு பெப்டைடு ஹார்மோன். அப்போ இன்சுலின் கிடையாது. ப்ரொஜெஸ்ட்ரோன் பாருங்கள், இதில் அமீன் எங்கேயாவது இருக்கா? அமினோ தொகுதி இருக்கா? இல்லை, இதுவும் அமீன் ஹார்மோன் கிடையாது. தைராக்சினில் பாருங்கள் அமீன் தொகுதி இருக்குது. அப்போ தைராக்சின் தான் என்ன ஹார்மோன்? அமீன் ஹார்மோன். அப்போ தைராக்சின் தான் சரியான ஆன்சர். ஆக்சிபியூரினையும் பார்ப்போம். பாருங்கள், இதில் அமீன் தொகுதி இருக்கா? இல்லை. ஸோ ஆக்சிபியூரினும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஏஐபிஎம்டியில் 2009 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் எந்த ஹார்மோனில் அயோடின் உள்ளது அப்படின்னு. இதையும் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் உங்களுக்கு வந்து சொன்னேன், இங்கே அயோடின் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? எந்த ஹார்மோன்? ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். பாருங்கள், 4 ஸ்ட்ரக்சர் போட்டாச்சு. இது என்ன? இன்சுலினில் என்ன இல்லை? அயோடின் இல்லை. அப்போ இன்சுலின் கிடையாது. டெஸ்டோஸ்டிரோனில் பாருங்கள், இதுலேயும் என்ன இல்லை? அயோடின் இல்லை. அப்போ இதுவும் கிடையாது. அட்ரினலின் பாருங்கள், இதில் என்ன இல்லை? அயோடின் இல்லை. இதுவும் கிடையாது. தைராக்சினில் தான் அயோடின் இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே என்ன செஞ்சோம்? பார்த்தோம். அப்போ எது ஆன்சரு? தைராக்சின் தான் சரியான ஆன்சர். ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏஐபிஎம்டியில் 2014 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட எந்த ஹார்மோன் மன அழுத்தத்தின் போது உருவாகி அது மனிதனின் கல்லீரலில் கிளைக்கோஜன் பகுப்படைதலை தூண்டுகிறது? ஏற்கனவே சொன்னேன், பிளட் ப்ரெஷர், அந்த பிளட் வால்யூம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது எது? அட்ரீனலின் அப்படின்னு சொன்னால் அது அட்ரீனல் கிளாண்ட்லேருந்து சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன் தான் மன அழுத்தத்தின் போது உருவாகி உங்களுடைய பிளட் ப்ரெஷர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. அதனால் அட்ரீனலின் தான் சரியான ஆன்சர். எங்கே? சி தான் சரியான ஆன்சர். ஸோ ஹார்மோன்னா என்ன, ஹார்மோன் எங்கே உற்பத்தி ஆகுது, அதனுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். முக்கியமாக அந்த ஹார்மோனுடைய அமைப்புகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் எது பெப்டைடு ஹார்மோன், எது ஸ்டீராய்டு ஹார்மோன், எது அமீன் ஹார்மோன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது போன்று வரக்கூடிய கேள்விகளுக்கு எளிதில் பதிலளிக்கலாம். நன்றி.